குட் மார்னிங். நம்மளோட ட்ரிப்போட லாஸ்ட் ப்ரீவியஸ் டேக்கு வந்துட்டோம். ஸோ இதான் நம்மளுக்கு கிடைச்ச ரூம். ஸ்ரீ டிசைனர் ஸ்டுடியோ, நம்ம சின்னுவோட ரிலேட்டிவ்ஸ். அவங்க பொட்டிக்லேயே நம்மளுக்கு ஒரு ரூம் இருக்குது இதுக்குள்ளே. இது வந்து ஒரு வீடு, ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல். அவங்களால தான் நம்மளுக்கு இன்றைக்கி நிம்மதியாக தூங்கணும், ஒரு வீட்டில் தூங்கின மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது. நம்ம இப்போது வைசாக் எக்ஸ்பிரஷனுக்கு கிளம்பலாம். இன்றைக்கி ஃப்ரீயாக சுற்ற போகிறோம், எந்த ஒரு ரைடிங் கியர்ஸ் இல்லாமல். பிகாஸ் ஃபுல்லாக சிட்டி எக்ஸ்ப்ளோரேஷன் தான். அதனால் நம்மளுக்கு பெருசாக ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு நம்பி. காற்று கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃபைன், இதில் செக் பண்ணிடுவோம். $28 PSI கம்மியாக தான் இருக்குது. ரோட்ஸு அதெல்லாம் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். ஹைதராபாத்தில் இருக்கவங்களுக்கே வைசாக் பிடிக்குது, அந்த அளவுக்கு வைசாக்கோட அழகு வந்து மெயின்டைன் பண்ணப்படுது. பாருங்கள், நீங்களே பாருங்கள். ரோட்ஸ், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்காக இருந்தாலும், அந்த ரோட்ஸாக இருந்தாலும், அந்த நீட்னஸ் பாருங்கள். அங்கே எங்கள் ரூம் பக்கத்துலேயே வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை ஒன்று நடக்குது. அதாவது கீழே வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்குமே அவங்க க்ளீனாக சுற்றி அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த மெட்ரோவோட பேரிகேட் மாதிரி அந்த இது போட்டு கவர்மெண்ட் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு போட்டு, மற்ற இடத்துல எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அந்த ரோடை பாதி காலியாக விட்டுட்டு பாதி இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. வந்துட்டோம் நம்ம ஹைவேக்கு. ஃபுல்லாக செடிங்க, மரம், நடுவில் பெடஸ்ட்ரியன் கிராசிங்க்கு அதுக்குன்னு தனியாக பிளேஸ். அந்த இடத்துல திருப்பி பேரிகேட். ஓ, த சன். வைசாக் ஃபீல்ஸ் குட். வாவ், என்ன ஒரு ஃபீல். இங்கே பாருங்க, அந்த சன் ரேஸ் இல்லாமல் வெறும் அந்த சன் ப்ளஸ் ஓப்பன் ரோட்ஸ். இப்போ பாருங்கள், கிளியராக தெரியுது சன். மார்னிங் என்ன மாதிரி ஒரு வியூ. இங்கே பாருங்கள், ஏரோப்ளேன் லேண்டிங். நம்ம இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொட்டிலக்கொண்டா பீச். வைசாக் ஃபுல்லாக பீச்சஸ் தான். இங்கே இருக்குது பாருங்கள், போர்ட், விசாகப்பட்டினம் போர்ட் அத்தாரிட்டி. இதுதான் அந்த பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் மறைஞ்சிச்சு, உங்களுக்கு தெரியல. இது வந்து ரயில்வே ஸ்டேஷன், விசாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன் மெயின் என்ட்ரி. அங்கே ஷெட்டு தெரியுதுங்களா, போர்ட் அத்தாரிட்டின்னு எழுதியிருக்கு பாருங்கள். ஸோ ஓகே, பேக் டு த டாபிக். நம்ம எங்கே போக போகிறோன்னா, தொட்டிலக்கொண்டா பீச். நார்மல் நேற்று நம்ம போனது வந்து ருஷிகொண்டா பீச். அப்படியே நம்ம இப்போது மெரினா பீச் எப்படி இந்த லாஸ்ட் போர்ட் வரைக்கும் கண்டினியூ ஆகுதோ அந்த மாதிரி இங்கே தான் ஃபுல் விசாகப்பட்டினம் நம்மளோட சீஷோரில் தான் இருக்குது. ஸோ நம்ம நேற்று போனது ருஷிகொண்டா பீச், இப்போ போக போகிறது தொட்டிலக்கொண்டா பீச். அது வந்து நேச்சுரலாக ஒரு ஆர்ச் ஃபார்ம் ஆகிருக்கும் பீச்லேயே. ஸோ இந்த கோவா சைடு, கோகர்ணா சைடு பார்ப்பீங்களா, அந்த மாதிரி. அதனால தான் எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் இங்கேருந்து ஒரு ஜஸ்ட் 20 kilometers, டிராஃபிக் எதுவும் இல்லைன்னு காட்டுது. ஜஸ்ட் 30 minutes போயிடலாம். ஜஸ்ட் அந்த மெரைன் டிரைவ் மாதிரி, மும்பையில் இருக்கிற மெரைன் டிரைவ் மாதிரி நம்ம சீஷோரில் அப்படியே ட்ரைவ் பண்ணிவிட்டு, என்ன ஏதாச்சும் நல்லதாக தெரிஞ்சால் லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் அண்ட் கம். ரெகுலராக போகிற இந்த ஆர்கே பீச், இதெல்லாம் ஆர்கே பீச், அந்த கைலாசகிரி, இதெல்லாம் வந்து நம்ம லாஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஏன்னா அதெல்லாம் போகலனா கூட பரவாயில்ல, இட்ஸ் ரெகுலர் அண்ட் காமன். கூட்டம் ஓவராக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம போகிற இடத்துக்கு கூட்டம் இருக்காது. லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேசஸ். தட்ஸ் வை யூ ஆர் இன் திஸ் சேனல். இந்த மாதிரி ரா அண்ட் அன்ஃபில்டர்ட் வ்ளாக்ஸ் கண்டினியூவாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப். அண்ட் இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணி ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங். கீப் சப்போர்ட்டிங். நல்லா இந்த மாதிரி புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். லாங் ரைட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணுவோம். என் கூட சேர்ந்து உங்களையும் ரைட் பண்ண வைக்கிறேன். ஸோ அதுதான் ஸ்ட்ரெயிட் ரோட் 18 kilometers.
லெட்ஸ் see இன்னைக்கு நம்ம ஃபுல்லாக சுற்ற போகிறோம் வைசாக்ல. என்ன மாதிரி ஒரு பேட் கண்டிஷன் ரோட்ஸ் நம்ம எங்கேயாவது பார்க்குறோமா அப்படின்னு பார்ப்போம். Hard to get to know me, but better than the lies. No way I'd let you slip by. No way I'd let you say bye. You said there ain't no reason, but I'll sit here every day. கைஸ், தொட்டிலக்கொண்டா பீச் இதுதான். நல்லா க்ளீனாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. உள்ளே இறங்காதீங்கன்னு போர்டு வேறு வச்சுருக்காங்க. பிகாஸ் இந்த ராக்ஸ் எல்லாம் நேச்சுரலாக ஃபார்ம் ஆன ராக்ஸ். மவுண்டெயின் பிளேஸ்ன்றதுனால அந்த ராக்ஸ் எல்லாமே நேச்சுரலாக ஃபார்ம் ஆகிருக்கு. வாட்டர் அண்டு இதோட அங்கே இருக்குது பாருங்கள் நேச்சுரல் ஆர்ச். எல்லாருமே அங்கே தான் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. நம்மளுக்கு இந்த பீச் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம பார்க்காத பீச் இல்லை, பீச் வந்து காமன் தான். நம்ம இதில் ஃபுல்லாகவே பீச் தான் இருக்குது. ஆனால் வந்து இங்கே கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் வைப்பாக இருக்குது. இந்த ராக்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி நம்மளுக்கு வந்து பீச் காமன் தான். ஸோ நாங்கள் எதுவும் பெருசாக ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுத்துக்கல. பிகாஸ் என்ன பீச் தானே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன லெத்தாச்சிக்காக இருக்குது. அண்ட் அந்த பீச் ட்ரைவ் நல்லா இருந்தது. அந்த பார்த்தீங்களா அந்த ரோடு இங்கே தான் அப்படியே ஃபுல்லாக ரோடு போகும். ஃபுல்லாக இதுலேருந்து ஃபுல் விசாகப்பட்டினம் ஃபுல்லாகவே ரோடு போகும், பீச் ரோடு. ஸோ அந்த ட்ரைவுக்காக தான் மோஸ்ட்லி நம்ம விசாகப்பட்டினம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அந்த ட்ரைவுக்காக தான். மற்றபடி நத்திங் மச். இது இருக்க பாருங்கள், ஜஸ்ட் ஒரு சின்ன கேவ் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. அதை வச்சு தே ஆர் ஷூட்டிங் ஃபோட்டோஸ். கீழே அந்த ஹோல் அண்ட் மேலே அந்த 2 ராக் ஜாயின் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து நேச்சுரல் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லி அங்கே போர்டெல்லாம் வச்சு ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பட் மெயின்டெனன்ஸ் நல்லாயிருக்கு. தட்ஸ் ஃபைன். இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம இந்த பீச்செல்லாம் சுற்றிட்டு திருப்பி சீக்கிரமாக முடிஞ்சிச்சு அப்படின்னா வில் கோ டு ரூம் அண்ட் டேக் ரெஸ்ட். நாளைக்கு நம்மளுக்கு பெரிய ரைடு இருக்குது ரிட்டர்ன் போகிறதுக்கு சென்னைக்கு. 865 கிலோமீட்டர்ஸ் மொத்தமாக நம்ம ரைட் பண்ணணும். வரும்போது ஜஸ்ட்டு 700 கிலோமீட்டர் 695 வந்திருப்போம் மாரடுமல்லிக்கு. பட் இது வைசாக் இன்னும் கொஞ்சம் தூரன்றதுனால 865 கிலோமீட்டர்ஸ் மோர் டு கோ. ஸோ லெட்ஸ் see நாளைக்கு ரைடு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ரொம்ப டயரிங்காக இருக்க போகுது, பட் போயிடலாம். ஃபைன். போகும்போது நடுவில் இன்னொரு பிளான் இருக்குது. நெல்லூரில் தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிட்டு டின்னர் லஞ்ச் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு. அது எந்த அளவுக்கு பாசிபிள்ன்றது பார்ப்போம். பாசிபிள் இல்லைன்னா வில் ஜஸ்ட் ஹாவ் லஞ்ச் அவுட் சைட் அண்ட் கோ ஹோம். இப்போ நெக்ஸ்ட் நேற்று நம்ம போனோம்ல ஈவினிங் ருஷிகொண்டா பீச். ஸோ பீச்சில் இறங்கலை நேற்று. நம்ம ரூமுக்காக வெயிட் பண்ணி அப்படியே வெளியில் நின்றுட்டுருந்தோம். இப்போ என்ன பண்ணலாம், பீச்சில் இறங்கி அங்கே ஸ்பீட் போட் ஏதோ இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோம். ஸ்பீட் போட் அந்த பேராமோட்டரிங் தான் பண்ண முடியல, அட்லீஸ்ட் இதுவாச்சும் ட்ரை பண்ணுவோம். அவங்க எஃபர்ட்ஸ் இருக்குல்ல, அதை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கும் அந்த சிட்டி மெயின்டெனன்ஸுக்கும், அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப். இன்னொன்று அந்த ஆர்கே பீச் கிட்ட நீங்கள் எல்லா ரீல்ஸ்லேயும் பார்த்துருப்பீங்க. ரோடு இப்படி இறங்கும்போது அப்படியே ஒரு சிக்னல் அந்த பீச் எல்லாம் வரும். ஸோ அந்த இதுக்கு வந்து நம்மளுக்கு இப்போ சன் இந்த பக்கம் இருக்குல்ல, இப்போ தான் ரைஸ் ஆகிருக்கு சன்னு. 9:20 தான் ஆகுது டைம். இந்த நேரத்தில் நம்ம போனோன்னா ஃபுட்டேஜ் வந்து நல்லா வராது, ஆப்போசிட்டில் சன் இருக்கிறதுனால. ஸோ பெட்டர் வாட் வி கேன் டூ, சன்னு வந்து ஐதர் மேலே இல்லைனா வந்து கொஞ்சம் இந்த பக்கம் செட் ஆகும்போது ஆஃப்டர்நூனுக்கு மேலே நம்ம அங்கே போனோம் அப்படின்னா சன்னு இந்த பக்கம் இருக்கிறதுனால வி கேன் ஹாவ் பெஸ்ட் ஃபுட்டேஜ். கரெக்டாக அந்த பீச்சில் அப்படியே இப்படி இறங்குற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அந்த ரோட்டில். ஸோ அதுதான் மெயினான திங் நான் இங்கே பார்க்கணுன்னு நினைக்கிறதுல. அதனால் அது வரைக்கும் நம்ம ருஷிகொண்டாவில் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஒரு பிளேஸ்க்கும் இன்னொரு பிளேஸ்க்கும் போகிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குது. டிராஃபிக் இல்லாமல், ரோட்டில் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், பெடிஸ்ட்ரியன்ஸ் டிஸ்டர்பன்ஸ், அனிமல் டிஸ்டர்பன்சஸ் எதுவுமே இல்லை. நீட் அண்ட் க்ளீன். பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு ஃபுட்பாத், வெல் பிளான்ட் சிட்டி. அந்த ஃபுட்பாத்துலேயும் வந்து அந்த டைல்ஸ் எல்லாம் ஏஞ்சி போயிட்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதுதான் ஹைலைட். போட் இருக்குது, பட் ஆளுங்க யாரும் இல்லை. அங்கே பாருங்கள் பேராமோட்டரிங். எங்களுக்கு முன்னாடி தான் இப்போ அது டேக் ஆஃப் ஆச்சு. சூப்பராக இருக்காது.
ஐஸ் ஸ்பீட் போட் ட்ரை பண்ண போகிறோம். நமக்கு அந்த பேராமோட்டரிங் வந்து 2500 சொல்கிறாங்க. ஸோ அது அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்லை இப்போது, அதனால் வேறு எப்போயா ட்ரை பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஸ்பீட் போட் ட்ரை பண்ண போகிறோம். ரெடி பண்ணிட்டாங்க போட்டு, அங்கே இருக்குது பாருங்கள் ஸ்பீட் போட். நம்மளுக்கு லைஃப் ஜாக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்லிப்பர் போடக்கூடாது சொல்லிட்டாங்க, பிகாஸ் அதில் கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்குது போட்டு அப்படின்னு சொல்லி ஸ்லிப்பர் போடக்கூடாது சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்பீட் போட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். போட்டு பீச்சுக்குள்ளே லான்ச் பண்ணுறாங்க பாருங்கள் டிராக்டர் வச்சு. நாங்கள் லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு ரெடி ஆகிட்டோம். லைஃப் ஜாக்கெட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆக்சுவலாக. இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான லைஃப் ஜாக்கெட் எங்கேயுமே பார்க்கல நான் இது வரைக்கும். இதான் நம்ம போட். நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்ததுக்கு அந்த போட்லேருந்து கொஞ்சம் தூரம் நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. பாருங்கள் ஆழம் எவ்வளோ ப்ளூவாக இருக்குது பாருங்கள் சி. ஐயோ சமுத்திரம். இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. ஸோ ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு போயிட்டு வில் டேக் ரெஸ்ட், பேக் திங்ஸ், கீப் ரெடி. டுமாரோ த லாங்கஸ்ட் ரைட். போகும்போது நம்மளுக்கு ஏதாவது ஐட்டினரி பிளான் பண்ணிக்கிறோம் எப்போவுமே, அப்போ தான் வந்து போர் அடிக்காமல் போக முடியும். பட் ஐட்டினரி பிளான் பண்ணால் நம்ம நாளைக்குள்ளே போய் ரீச் ஆக முடியாது. அதனால் மார்னிங் 5 o'clock ஸ்டார்ட் ஆகி ஒரே ஸ்ட்ரெச்சில் அடிச்சிடலான்றது தான் பிளான். 860 சம்திங் கிலோமீட்டர்ஸ் இருக்குது வைசாக்லேருந்து நம்ம வீடு. போயிடலாம், மேக்ஸிமம் ஒரு 12 to 13 hours போயிடலாம் நிற்காமல் அடித்தா. பட் நம்ம கண்டிப்பாக வாட்டர் பிரேக்ஸ் அண்ட் பீ பிரேக்ஸ் எடுத்தே ஆகணும், இல்லைனா பாடி ஹீட் ஆகிடும். நம்ம வரும்போது நம்மளுக்கு ஆன மாதிரி பாடி ஹீட் ஆகிடும். வைசாக் vlog-எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச் த வீடியோஸ். ஃபுல் சீரீஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்ற கமெண்ட் பண்ணுங்கள். எந்த இடம், எந்த சீரீஸ், எந்த பிளேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்றதும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் கைஸ். கீப் சப்போர்ட்டிங் லைக் திஸ். மோர் ரைட்ஸ், நிறைய நியூ எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் கம்மிங் ஆன் தி வே இன் our சேனல்.